ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா ஸ்டடி சர்க்கிள். பிப்ரவரி 15 அண்ட் 11 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கல்வி என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இதோட பொருள், தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின், எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் அண்ட் அதோட பார்ட்டு. எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் என்னென்னா 324. இதோட பார்ட் 15. டுடே ஹெட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட், லான்ச் ஆஃப் GSLV F14 இன்சாட் 3DS மிஷன் ஃப்ரம் சதீஷ் தவான். செகண்ட், தமிழ்நாடு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். தேர்டு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சீதாராமன் லான்ச்சஸ் 3 சோவினியர் காயின்ஸ் பேஸ்ட் ஆன் ராம் டெம்பிள் தீம். ஃபோர்த்து, TK சிதம்பரனார். ஃபர்ஸ்ட் நியூஸ், GSLV F14 ராக்கெட் கவுண்டவுன் இன்று தொடக்கம். இன்சாட் 3DS செயற்கைக்கோளுடன் விண்ணில் செலுத்தப்படவுள்ள GSLV F14 ராக்கெட். இந்த இன்சாட் அப்ரிவேஷன் என்னன்னா இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம். இந்த இன்சாட் வகையிலான செயற்கைக்கோள் எதுக்காக விண்ணில் செலுத்துறாங்கன்னா வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல் வழங்குவதற்காக தான் இஸ்ரோ சார்பில் செலுத்தப்படுகின்றன. இது அதிநவீன இன்சாட் 3DS என்னும் செயற்கைக்கோள் இஸ்ரோ வடிவமைச்சிருக்கு. இது GSLV F14 ராக்கெட் மூலிமா ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. இதோட மொத்த கிலோ எவ்வளோன்னா 2275 கிலோ எடை உள்ளது. இன்சாட் 3DS செயற்கைக்கோள் 6 இமேஜிங் சேனல்களும் 25 விதமான ஆய்வு கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளன. இது புவியின் பருவநிலை மாறுபாடுகளை துல்லியமாக கண்காணித்து வானிலை தகவல்களை நிகழ்நேரத்தில் வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் வாயிலாக புயல், கனமழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்கள் நிகழ்வதை முன்கூட்டியே நம்ம அறிஞ்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. GSLV அப்ரிவேஷன்னா ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். இது 4000 கிலோகிராம் வரைக்கும் எடை தாங்கும். நெக்ஸ்ட், SSLV. இது ஸ்மால் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். இது 500 கிலோ வரைக்கும் தான் எடை தாங்கும். PSLVனா போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். இது 1750 கிலோகிராம் வரைக்கும் எடை தாங்க உள்ளது. இஸ்ரோ பற்றின அடிஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். இஸ்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1969. இது 1972 தான் டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க. இதோட ஃபஸ்ட்டு சேட்டிலைட் என்னென்னா 1975 ஆரியபட்டா. அப்போ அதோட ஃபஸ்ட்டு ஹெட் யாருன்னா விக்ரம் சாராபாய். இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் சென்டர்னு சொல்கிறோம். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்கே இருக்குன்னா கேரளாவில் திருவனந்தபுரம். நெக்ஸ்ட், இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர் எங்கன்னா பெங்களூர். இப்போ சேட்டலைட்டில் எங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா, அதாவது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து. லேக் எந்த லேக்னா புலிகட் லேக் அட் ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட், சந்திராயன் 1 அக்டோபர் 22, 2008 லான்ச் பண்ணாங்க. இது PSLV C11 ராக்கெட் மூலிமா லான்ச் பண்ணாங்க. இதோட ஹெட் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. இந்த சந்திராயன் 1 மூன் மிஷன். இந்த மூன் மேன் ஆஃப் இந்தியன் யாரை சொல்கிறேன்னா மயில்சாமி அண்ணாதுரை. ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட் டைம் ஹெட்டாக இருந்து மூனுக்கு சேட்டலைட் அனுப்புனாங்க. இந்தியா 4th பிளேஸில் இருக்குது. எதுக்குன்னா மூனுக்கு சேட்டலைட் அனுப்புனதில் 4th பிளேஸில். நெக்ஸ்ட், சந்திராயன் 2 22 ஜூலை 2019. இது GSLV LVM-3 ராக்கெட் மூலிமா அனுப்புனாங்க. இதோட ஹெட் யாருன்னா வனிதா முத்தையா. இதில் எ லான்ச் ஆர்பிட், எ லேண்டர், எ ரோவர். இது 3 இருக்குது. ஆர்பிட்டோட ஆயுட்கால் 7 இயர்ஸ். லேண்டரோட பேர் விக்ரம். விக்ரம்னா ஆற்றல்னு பொருள். அடுத்து எ ரோவர். ரோவரோட பேர் பிரக்யான். பிரக்யான்னா ஞானம்னு பொருள். நெக்ஸ்ட், சந்திராயன் 3. இந்த சந்திராயன் 3 மூனோட சவுத் போலில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் அனுப்புனாங்க. இது 14th ஜூலை 2023 தான் அனுப்புனாங்க. இதோட ஹெட் யாருன்னா வீரமுத்துவேல். இதோட ராக்கெட் நேம் என்னென்னா GSLV LVM-3 Mark 4. இதோட எடை எவ்வளோன்னா 3900 கிலோகிராம். இது எ லேண்டர், எ ரோவர். இதோட ஆயுட்கால் 14 டேஸ். நெக்ஸ்ட் நியூஸ், மாநில தேர்தல் ஆணையர் பதவிக்கால நீட்டிப்புக்கு மசோதா. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட்டு. இப்போ
இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா வி பழனிக்குமார். இவங்களோட டேர்ம் வந்து 2 இயர்ஸ். இந்த 2 இயர்ஸை தான் பதவிக்காலம் வந்து 2 ஆண்டுகள் அளவுக்கு வந்து நீட்டித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தமாக வந்து 6 ஆண்டுகளுக்கு மேல் பதவி வகிக்கக்கூடாது. அந்த 6 வருஷத்துக்குள்ளே தான் பதவியில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் தொடர்ச்சியாக வந்து 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருதோ அது வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மசோதாவில் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராமர் கோயில் நினைவு நாணயம் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். ராமர் கோயில் கருப்பொருளின் அடிப்படையில் வந்து இந்திய அரசுக்கு சொந்தமான இந்திய பணம் அச்சிடும் கழகத்தின் 19வது தொடக்க விழாவையொட்டி வந்து 3 நினைவு நாணயங்களை வந்து மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா இந்தியாவில் அழிந்து வரும் விலங்கான பெரிய ஒற்றை கொம்பு காண்டாமிருகமும் மற்றும் புத்தரின் ஞானம் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டு உருவாக்கியவை ஆகும். இந்த அயோத்தி ராமர் கோயில் எங்கே இருக்குன்னா யூபி, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் தான். ஃபஸ்ட்டு உமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறவங்களும் அவங்க தான், அதாவது 39th ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஃபஸ்ட்டு பேப்பர்லெஸ் பட்ஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா நிர்மலா சீதாராமன் தான். ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா சண்முகம். இவங்களோட டேர்ம் வந்து 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூபி பற்றின அடிஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். கவ் வந்து அதிகமாக, அதாவது அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு எதுனா யூபி, அதாவது மில்க்லேயும் ஃபஸ்ட்டு எதுனா யூபி தான். அடுத்து வந்து இந்தியன் டைம் லைன் வந்து யூபி வழியாக, அதாவது அலகாபாத் மிர்சாப்பூர் வழியாக தான் போகுது. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து ரோடு எங்கே ஜாயின் பண்ணுதுன்னா யூபி ஜான்சியில் தான் ஜாயின் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து சுகர் கேனில் 2nd பிளேஸில் இருக்குது யூபி. ஃபஸ்ட் பிளேஸ் எதுனா மகாராஷ்டிரா. தங்க நாற்கர சாலை எது வழியாக போகுதுன்னா யூபி வழியாக தான் போகுது. நெக்ஸ்ட் நியூஸ் டிகே சிதம்பரனார். இவரை பற்றின பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். டிகேசி அப்படின்னா டிகே சிதம்பரனார்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவர் வந்து ரசிகமணி என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுறாரு. இவர் வந்து தமது வீட்டிலேயே வட்டத்தொட்டி என்ற பெயரில் வந்து இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இவர் வந்து கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் சொல்லி பல பேரில் புகழப்படுறாரு. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி பற்றின நியூஸ் பார்க்கலாம். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எங்கன்னா எட்டயபுரம். அதே தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் என்ன கன்னியாகுமரி பக்கம் நாஞ்சல் நாடு. இவங்க பிறந்து வளர்ந்தது அந்த ஊராக இருந்தாலையும் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எதுனா திருநெல்வேலி தான். நெக்ஸ்ட்டு எட்டயபுரத்தில் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடிகை முத்து புலவர் வந்து வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களையும் பாடியிருக்காரு. நெக்ஸ்ட் எதுனா தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல். இந்த முக்கூடல் பல்லுன்னு பிரபந்தம் எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த முக்கூடலை பற்றி தான் சொல்லுது. இது வந்து ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேக்குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. நெக்ஸ்ட் வந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இவர் வந்து நெல்லைக்கு வரும்போது நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயையும் தரிசிக்கிறார். இவர் வந்து ரொம்ப உரிமை பாராட்டி என்ன சொல்கிறாங்கன்னா சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆற்றுக்கு வடகரையில் இருக்க சீவைகுண்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீவைகுண்டம் இது வந்து பிள்ளை பெருமாள்றவங்க வந்து சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியிருக்காங்க. அதே ஆற்றுக்கு தென்கரையில் வந்து நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்குது. நம்மாழ்வார் வந்து 12 ஆழ்வாரில் ஒருவர். இவர் எழுதின நூல் வந்து திருவாய்மொழி. இதோட ஆழ்வார் திருநகரியோட ஃபஸ்ட்டு பேர் என்னென்னா திருக்குறுகூர். இது வந்து நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை வந்து 1000 தமிழ் பாட்டில், அதாவது திருவாய்மொழியில் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் முத்தொள்ளாயிர ஆசிரியர். மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரைக்கும் கொற்கையிலிருந்து தான் முத்து வந்து ஏற்றுமதி ஆயிருக்குன்னு சொல்லி முத்து வளத்தை பற்றி பாடியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து வள்ளல் சீதகாதி. இவர் வந்து காயல்பட்டினத்தில் 250 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சீதகாதி. இவர் வந்து ஒரு பெரிய வணிகர். இவர் வந்து கப்பல்கள் பல தேசங்களுக்கு சென்று வர்த்தகத்தின் மூலமாக வந்து மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து, அதாவது மிகுந்த பணத்தை சம்பாதித்து வந்தார். இவர் வந்து தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். வந்து வள்ளல் சீதகாதின்னு சொல்லி பெயர் பெற்றார். இவருடைய இறப்பை தாங்க முடியாமல் நமச்சிவாய புலவர் வந்து அலறுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அருணகிரிநாதர். இவர் வந்து திருப்புகழ் பாடியவர். இவர் வந்து ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளை அழிக்கவும் தலைப்பட்டன அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அண்ணாமலையார். இது வந்து அண்ணாமலையார் வந்து காவடி சிந்து பாடியவர். பாடுகிற காவடி பாட்டு எல்லாம் வந்து கழுகுமலை முருகன் மேல்தான் காவடி சிந்து பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அழகிய சொக்கநாதர். அம்பாள் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடலை வந்து அழகிய சொக்கநாதர் பாடியிருக்காங்க. அந்த பாடல் என்னன்னா, வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே. இந்த பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து ஓடுவது அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கருவை நல்லூர். இதுக்கு வந்து கரிவலம் வந்த நல்லூர்னு சொல்லி பேர். இங்கே வந்து கோயிலும் சுற்று விதிகளும் அழகாக அமைந்திருக்கிறத பார்த்துட்டு இந்த திருத்தலத்தோட சிறப்பில் வியந்த ஒரு புலவர் வந்து திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி என 3 நூல்களையும் பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குற்றாலம். இது வந்து திருஞான சம்பந்தர் என்னன்னு சொல்லி பாடுறாங்கன்னா, நுண்துளி தூங்கும் குற்றாலம் சொல்லி பாடியிருக்காங்க. அடுத்து வந்து மாணிக்க வாசகர் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அது வந்து என்னன்னா, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும், குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறைகலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அடுத்து வந்து குற்றால குறவஞ்சி. இதோட ஆசிரியர்னா திரிகுட ராசப்ப கவிராயர். இவர் வந்து தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறுபாடலை பார்க்கலாம். அதாவது குறி சொல்லுகிற பெண் வந்து குற்றால மலையின் பெருமையே சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா, கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேருவென நிற்கும் மல்லை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் ஏங்கும் தேடும், துங்கர்திரி கூடமலை எங்கள் மலை அம்மே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலி சீமை. இதை தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், திருநெல்வேலின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து திருநெல்வேலி பற்றின அடிஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். சேர சோழ பாண்டியர் இவங்க மூவேந்தர்கள் ஆண்டு வந்தது நமக்கு தெரியும். இது வந்து பாண்டியர்களின் தலைநகரம் வந்து மதுரை. அவர்களோட இன்னொரு தலைநகரம் தான் திருநெல்வேலி. இங்கே வந்து முற்காலத்தில் வந்து திருநெல்வேலிக்கு வேணுவன் என்ற பேர் இருந்துச்சு. அது வந்து பொருள் என்னென்னா மூங்கில் காடுன்னு பொருள். அதாவது மூங்கிலும் நெல்லும் மிகுதியாக விளைஞ்சதுனால தான் நெல்வேலி என்ற பகுதி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தற்காலத்தில் மறிவேது என்னன்னு சொல்கிறோன்னா நெல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். திக்கெலும் புகழூரும் திருநெல்வேலின்னு சொல்லி திருஞான சம்பந்தரும், தன்புறனை புனல் நாடு என்று சேக்கிலாரும் திருநெல்வேலியின் சிறப்பை பற்றி போற்றி பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பொதிகை மலை. சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலை. ஒரு பாடல் ஒன்று பார்க்கலாம். பொதியிலாயினும் இமயமாயினும் பதியேழு அரிய பழங்குடி அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் வந்து பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறாரு. குற்றாலமலையோட இன்னொரு பேர் தான் திரிகூட மலை. இது வந்து சுற்றுலாத்தலமாக இருக்குது. அதாவது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்லி திரிகூட ராசப்ப கவிராயர் வந்து குற்றால குறவஞ்சியில் குற்றால மலைவளத்தை பற்றி பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கும் ஆறு தான் தாமிரபரணி. இதோட இதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து தன்புருணி நதி. இதிலிருந்து பல கிளையார்கள் பிரிஞ்சு தான் திருநெல்வேலிக்கு சிறப்பு சேர்த்து நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது. இதோட கிளையாறுகள் வந்து பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி.
இங்கே திருநெல்வேலியில் வந்து மலைவளம் மிகுந்து நீர்வளம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. இந்த பகுதியில் வந்து சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், பருத்தி, பயிர் வகைகள்லாம் அதிகமாக பயிரிடப்படுகிறது. அடுத்து வந்து ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதியெல்லாம் பெருமளவில் வந்து வாழைத்தோப்பு தான் பயிரிடப்படுகிறது. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கர்நாடகம், கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி அனுப்பப்படுகிறது. அதாவது நெல்லிக்காய் உற்பத்தியில் வந்து தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் தான் முதலிடத்தில் இருக்குது. அடுத்து கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலையும் இம்மாவட்டம் தான் சிறப்பாக செயல்படுது. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஆதிச்சநல்லூரில் தான் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் வந்து அக்காலத்துலலாம் இறந்தவர்களின் உடலை புதைக்கிறதுக்காக பழந்தமிழர்கள் வந்து முதுமக்கள் தாலிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆய்வு வந்து தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன. இந்த இடத்துல வந்து தமிழோட தொன்மைக்கும் சிறப்புக்கும் நாகரிகத்தை எடுத்துரைத்து பறைசாற்றும் வகையாக தொல்பொருள்கள் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்துல தான் கொர்க்கை எனும் துறைமுகம் இருக்குது. இந்த கொர்க்கையில் விளைந்த முத்து தான் பாண்டிய நாட்டு முத்து தான் உலக புகழ் பெற்றதாக இருக்குது. இதுக்கான ஒரு பாடல் பார்க்கலாம். நற்றினை வந்து என்ன சொல்லுதுன்னா, முத்துப்படு பரப்பிற் கொர்க்கை முன்றுரை அப்படின்னு சொல்லி நற்றினையும், கொர்க்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு சொல்லி அகநானூரும் இந்த கொர்க்கையை பற்றி சிறப்பாக சொல்லுது. இது 2 சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் வந்து கொர்க்கையின் முத்துக்களை பற்றியும் கூறியிருக்காங்க. அது வந்து கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து யவனர்கள். இவங்க வந்து முத்துக்களை விரும்பி இங்கேருந்து வாங்கி சென்றனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து திருநெல்வேலி பகுதியில் வந்து திங்கள் தோறும் திருவிழாக்கள் நடைபெறுமா. இதுக்கான தேவாரத்தில் வந்து திருஞான சம்பந்தர் போற்றி பாடியிருக்காரு. திங்கள் நாள்விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காவற்புரை தெரு. இந்த திருநெல்வேலியில் வந்து அந்த மாநகரில் தெருக்கள் தான் அதோட பழமைக்கு சான்றாக விளங்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு காவல்புரை தெரு. காவல்புரைனா சிறைச்சாலைன்னு சொல்லி பொருள். இது வந்து அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் வந்து இங்கு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி பொருள் வைக்கப்பட்டதுனால தான் அதுக்கு வந்து காவல்புரை தெருன்னு சொல்லி பேர் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கூளைக்கடை தெரு. கூலம்னா தானியத்தை குறிக்கும். அது வந்து கூலக்கடை தெருன்றது தற்காலத்தில் மருவி கூளைக்கடை தெருன்னு சொல்லி மாறிடுச்சு. அடுத்து அக்கசாலை. அக்கசாலைனா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அதாவது முற்காலத்தில் பொன்னாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள்லாம் அந்த பக்கம் வாழ்ந்ததுனால தான் அந்த பகுதியை வந்து இப்போ என்ன சொல்கிறோன்னா அக்கசாலை தெருன்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வணிகம் நடைபெறும் பகுதி தான் பேட்டைன்னு சொல்லி சொல்வோம். இது வந்து பழங்காலத்தில் தான் பேட்டைன்னு சொல்லி சொல்வோம். நெக்ஸ்ட்டு பாண்டிய மன்னன் இவனை சிறப்பிக்கும் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம்தான் பாண்டியபுரம்னும், அவங்களோட தேவியாகிய மங்கையர்க்கரசியை வந்து மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் தான் திருமங்கை நகர்னும் இப்போ தற்காலத்தில் வழங்குறாங்க. நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றல் வந்தவர் தான் வீரராகவர். இவரோட பேரில் வந்து வீரராகவபுரம்னும், இவங்களோட துணைவியாகிய மீனாட்சி அம்மையோட பேரில் வந்து மீனாட்சிபுரம்னு ஒரு இருக்குது, வழங்கப்பட்டு வருது. அதுக்கடுத்து அகத்தியர் வாழ்ந்த மலை தான் பொதிகை மலை. சங்ககால புலவரான மாரோகத்து, நப்பசலையர், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப்ப கவிராச பண்டிதர் இவங்கெல்லாம் வந்து திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு சிறமை சேர்த்தவன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அயல்நாட்டு அறிஞர்கள் வந்து ஜியு போப், கால்டுவெல், வீரம முனிவர் இவங்கெல்லாம் வந்து தமிழின் பால் ஈர்த்த பெருமைக்கு உரியது திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாமிரபரணி ஆற்றின் வந்து மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைஞ்சிருக்கு. இவ்விரு நகரம் என்னன்னு சொல்லி சொல்கிறோன்னா இரட்டை நகரங்கள்னு சொல்லி சொல்கிறோம்.
பாளையங்கோட்டையில் வந்து அதிக அளவில் கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லி சொல்கிறோம். டுடே நியூஸ்க்கான கொஷின் வந்து இன்சாட் செயற்கைக்கோள் வந்து எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் அனுப்ப உள்ளது? நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்க யார்? தேர்ட் கொஷின் வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லி எதை சொல்கிறோம்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.